பொதுவாகவே நம்ம பாரத தேசத்தில் பார்த்தீங்கன்னா வி வென்ட் ஃபார் அன்ஸ்டிச்ட் க்ளோதிங். தட் இஸ் புடவை. இல்லை ஏதோ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். புடவை, தோத்தி, அங்க வஸ்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டிச்சாகவே தான் நம்ம வேர் பண்ணோம். இது எதுக்கு, இல்லைன்னா எதனால் இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம எனர்ஜி சிஸ்டம்லாம் நல்ல உள்ளார்ந்த பயணத்தில் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள். அதுலேயே நம்ம எல்லாருமே சொல்லலாம், நமக்கு வழிகாட்டுறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஞானிகள், ரிஷிமார்கள், குருமார்கள், சித்தர்கள், யோகிகள், எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த உடம்புக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் அந்த எனர்ஜி வந்து நல்லா இதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு அன்ஸ்டிச் தான் நம்ம போயிருக்கிறோம். நமக்கு ஸ்டிச் க்ளோதிங் போட தெரியாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் பழங்காலத்து கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பூத்ஸ் கூட போட்டு அந்த இமேஜஸ்லாம் கூட நம்ம வந்து கற்சிலைகள் நம்ம செதுக்கி வச்சுருக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் நோ ஹவு டு கோ ஃபார் ஸ்டிச் க்ளோதிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சு தான் இருந்தது. அப்படி இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு புடவை அந்த மாதிரி இதுக்கு நம்ம போயிருக்கிறோம். சரி, இப்போ இதை பற்றின ஞானம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா, நமக்கு இந்தியானாலே பொதுவாக நமக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஞானம் நிறைந்த ஒரு நாடுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம அண்ட சராசரத்தையும் பார்த்துருக்குறோம், அணுக்களையும் பிளந்து பார்த்துருக்குறோம். அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட கோவில்கள் தான் பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். நவகிரகங்களை நம்ம வச்சுருக்குறோம். இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற ரீசன்ட் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சதில்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்போ நம்ம மாடர்ன் எக்யூப்மெண்ட் ஏதாவது இருந்ததா? மிஷினரிஸ் ஏதாவது வச்சுருந்தோமா? இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்லாம் தயாரித்து அதை வச்சு நம்ம வானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோமான்றது கிடையாது. கண்டிப்பாக உட்காந்த இடத்துல இருந்தே ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் காட் த கெப்பாசிட்டி டு டவுன்லோட் த என்டையர் காஸ்மாஸ்ன்றது மனித குலத்துக்கு விளக்கினதே நம்மளுடைய பாரத தேசமாக தான் இருக்கும். அதுக்கு சாட்சியே வந்து நவகிரகங்களை வச்சுருக்குறோம். இந்த என்டையர் பிரபஞ்சமும் பஞ்சபூதாஸில் தான் செஞ்சுருக்குதுன்றதையும் நம்ம வந்து எஸ்பெஷலி தமிழர்கள் பஞ்சபூதங்களுக்கு கோவில்கள் அமைச்சிருக்கிறோன்னா அது நம்ம தமிழர்கள் மட்டும்தான். ஸோ இத்தனை ஞானம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அதுதான் அந்த இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் வித்தின் த ஆம்பிட் ஆஃப் 5 சென்சஸ்ன்னு நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளோட 6 அறிவு இந்த 5 சென்சஸ்குள்ளார தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒரு டெலஸ்கோப் உண்டாக்கணும், மைக்ரோஸ்கோப் உண்டாக்கணும். வி ஆர் ஏபிள் டு வாக்ன்றதுனால நம்ம நடக்கிறோம். கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு கார், அந்த மாதிரி நம்மளோட இன்வென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தின் த ஆம்பிட் ஆஃப் 5 சென்சஸ் தான் இருந்துருக்குது. 5 புலன்களுக்கு உட்பட்டு இருக்குது. ஸோ இந்த ஞானம் எப்படி வந்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். பட் நான் இதை மறுபடியும் why I'm reiterating is this, நம்ம எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்றதுக்காக தான் இதுக்கெல்லாம் நான் வரேன் எனக்கு. ஸோ இட் இஸ் என்ன சொல்கிறது, we have to transcend our 5 senses. It is not within the ambit of 5 senses. நம்ம 5 புலன்களுக்கு தெரியாத அறிவு தான் இந்த ஞானம்ன்றது. ஸோ இப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த ஒரு இது, அண்ட சராசரத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அணுக்களையும் பிளந்து பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்ம முன்னோர்கள் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணதான் அன்ஸ்டிச்ட். ஸோ நம்ம வந்துட்டு இந்த சாரீஸ்லே நம்ம எவ்வளோ அழகான இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நம்ம அழகான கைத்தறி ஆகட்டும், அந்த தறியிலே எடுத்துக்கிட்டிங்கனால அதில் 120 டிஸ்டிங்க்ட் வீவ்ஸ் நம்ம கண்ட்ரியில் இருந்தது. பட் இப்போ நிறைய அழியும் தருவாயில் தான் அதுவும் இருக்குது. அனிமல்ஸ் மட்டும் வந்து என்ன சொல்கிறது நம்ம கொண்டு போடல, நம்மளுடைய கலைகளையும் நிறைய வந்து நம்ம அழிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிவைவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, மாதத்தில் ஒரு நாளாவது நம்மளுடைய பாரம்பரியமான ஹேண்ட்லூம், நம்மளுடைய பாரம்பரியமான வகையில் நம்ம தயார் பண்ணுற ஒரு சாரீஸ்க்கு நம்ம போனோன்னா அது நிச்சயமாக ஒரு சாரீ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும். மெஷின் மேட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எஸ் போடலாம், அப்படி தான் நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற பாரம்பரியமான உடைகள் என்ன இருக்குதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது மாதிரி நம்ம உடுத்தலாம்.
இப்போ நான் வேர் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பழைய அது நல்ல ஒரு சில்க் தான் இது. ஸோ அதே மாதிரி ஒரு பிரிண்டட் சில்க்ஸ் நம்ம வெரைட்டி வந்து பார்த்துடலாம். இது நம்ம அஃபிஷியல் மீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லோரும் என்ன வேற ஆடி தள்ளுபடி நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரலையான்னு கேட்குறீங்க. நம்ம வந்து ரொம்ப காஸ்ட் வச்சு எனக்கு அது அதோட கான்செப்டே எனக்கு அது எப்படின்றது எனக்கு தெரியலை. அதனால் ஓகே, ஐ தாட் ஐ கேன் கிவ் சம் டிஸ்கவுண்ட் ஃபார் த சாரீஸ். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு சாரீ. இது எல்லார் கைக்கும் போனால் அதை நீங்கள் உடுத்தும் போது தான் அதோடைய அந்த கம்ஃபர்ட் லெவலில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐ தாட் ஓகே, ஐ கேன் கோ ஃபார் அ டிஸ்கவுண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் சாரீ வெரைட்டி. ஓகே, ஸோ மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கலாம். நல்ல குதிரை போட்ட ஒரு பிரிண்ட் இது. சாரீ ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ லைட்டாக இருக்குது இந்த சாரீ. ஸோ ஈஸி டு கேரி. பிஷ்ணுபூர் சரி. இதோட காஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரிஜினலாக முந்தி வந்துட்டு 4400 கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்துட்டு ஒரு 500 டிஸ்கவுண்ட் இதுக்கு கொடுக்கலான் இருக்கிறோம். 3900. மேக் யூஸ் ஆஃப் இட். வெரி பியூட்டிஃபுல் சாரீ. பிளாக் லவர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நல்ல அழகான ஒரு மான் இது. இந்த மெட்டீரியலோட இந்த ஃப்ளோ பாருங்கள், அதுதான் இதில் நல்லா எப்படி எடுத்து வச்சு கட்டுறீங்களோ அதே மாதிரி இருக்கும். 3900. சாரியோட எலிகன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அஃபிஷியல் மீட்டிங்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். $3,900. இந்த சாரியோட பியூட்டியை சொல்கிறதுக்கு வார்த்தைங்களே கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ ரிச் அண்ட் எலிகண்ட் அண்ட் ராயலாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து உடுத்துனீங்கன்னா நல்ல ஒரு வெண்பட்டு மாதிரி இருக்குது. இது வெண்பட்டு மாதிரி இல்லை, வெண்பட்டு தான் இது. வெரி பியூட்டிஃபுல் சாரி. 3900. இந்த சாரியை நீங்கள் எடுத்தால் யூ வில் ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் த டெக்ஸ்சர். அப்படி இருக்கிறாங்க. இன்னும் கூட க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ தட் யூ நோ த மெட்டீரியல். நல்லா டோலக் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பையும் நீங்கள் கொண்டாட்டமாக எடுத்துகிட்டு போகலாம். இவங்க எப்படி கொண்டாட்டமாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். 3900. இது பிஷ்ணுபூர் 3D கத்தான். இது 4200.
இந்த saree எல்லாத்துக்குமே got a silk mark. ஸோ ஆத்தென்டிக் சில்க். நீங்கள் குவாலிட்டி பற்றிலாம் எதுவுமே பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் திஸ் ஹஸ் காட் அ சில்க் மார்க். எப்படி இருக்கிறாங்க சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் இதில் இருக்குது. அதே ஒரு டியூவல் டோனும் இருக்குது. நடுவில் இருக்கிறதுல அந்த டியூவல் டோன் இதுலேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் மேலே கீழே இருக்கிறதுல கொஞ்சம் சட்டிலராக இருக்கிறாங்க, நடுவில் இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா தெரியுது. ஸோ பியூட்டிஃபுல் saree. 4200. இது என்ன எல்லோ சொல்லலாம், வெந்தய எல்லோவா? எல்லோ தான் இல்லை, வெந்தய கலர்லேயே லைட் வெந்தய கலராக ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அதில் ஒரு ப்ரௌன் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் நல்ல ஒரு பேட்டர்ன் போட்டிருக்குறாங்க. போத் சைஸ் இந்த நடுவில் பிளெயினாக வந்து போத் சைஸ் நல்ல ரிச் பார்டர் இருக்குது. $3,900. ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. 3,900. மெட்டீரியல் நல்லாயிருந்து கொச்ச மொச்சான்ட்டு ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தாங்கன்னா அந்த saree பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது மெட்டீரியலும் எக்ஸலண்ட் மெட்டீரியல், டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்டன்னிங்காக இருக்குது. 3,900. இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி உங்களுடைய தீபாவளிக்கு கூட இதை நீங்கள் வாங்கி இப்போவே தைச்சி ப்ளவுஸ்லாம் தைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கும் ஊற்றினா. வெந்தய கலர் காம்பினேஷன், எல்லா சாரீக்கும் ப்ளவுஸ் பீஸ் இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த பல்லு. அந்த ஷீன் ஆஃப் த மெட்டீரியல், அதுக்கு தான் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபால் இன் லவ். இதுதான் அதோட ப்ளவுஸ் பீஸ். 3,900. இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த அழகான saree எனக்கு தெரிஞ்ச வகையில் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். பிளாக்ல நல்ல தயிர் கடையிறாங்க. கிருஷ்ணர் அவங்க அம்மா கிட்ட வாங்குற மாதிரி இருக்குது. வெரி பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் saree. அழகாக இருக்குது. 3,900. இது நம்ம முர்ஷிதாபாத் சொல்லுவோம். பல்லு வெரி லைட் வெயிட், ரொம்ப லைட்டாக இருக்கிறாங்க இந்த saree. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வெரி பியூட்டிஃபுல். இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் உள்ளே அட்டாச்ட். This has got a silk mark also. இதுதான் ப்ளவுஸ் பீஸ், silk mark tag இருக்குது. இதோட காஸ்ட் 3,200. அது கொஞ்சம் டார்க் ப்ளூ, இது கொஞ்சம் லைட் ப்ளூ.
எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இட்ஸ் அ பிளாக் பிரிண்ட். ஓகே, 3200. உங்களுக்கு பிடிச்ச சாரீ எதையோ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நமஸ்காரம்.